நைட் டைம்ல வருவாரு போவாரு, ஆனா யார் கூடயும் பேச மாட்டாரு சார். யார்கிட்ட சண்டை போடுறது பார்த்துட்டீங்களா? இல்ல சார், அப்படி எதுவும் நடந்தது இல்லை சார். வெல்கம் டு எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டெம்போ ட்ராவலருக்கு செஞ்ச 5.1 ஆம்ப்ளிஃபையர் பற்றியும் அதற்கு வீடியோ ஆடியோ செட்டப் பற்றியும் பார்ப்போம். இதற்கு ஃபுல்லாக லைட்டிங் மற்றும் ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே வந்து பெஸ்ட் டிஜிட்டல்ஸ் அப்படின்ட்டு ஒரு பார்த்திபன் அவர் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவருடைய சேனல் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்ப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பீட்ஸில் 12 to 3030 கன்வெர்ட்டர், அப்புறம் சரவுண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து 52001943 சக்தியில் ஃபெட்டு வந்து போட்டிருக்கோம். சரவுண்ட் லைனுக்கு கொடுத்துருக்குறோம். அது போக 4440 12 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி 2 சேனலுக்கு எடுத்துருக்குறோம். யூடி ப்ரோலாஜிக் போர்டு, மினி ப்ரோலாஜிக் போர்டு. அப்புறம் இதில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுமே வந்து இதில் டிசி வோல்ட்டுக்கு அதை இது பண்ணி போட்டிருக்கோம். ஆடியோ சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருந்தது இந்த ஆம்ப்ளிஃபையர் தான் இதில் இருந்துச்சு. எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப குவாலிட்டியாக யூஎஸ்பி போர்டுலேருந்து எல்லாமே சூப்பராக போட்டிருக்குறாங்க. கிளாஸ் டி ஆடியோ தான் இதில் போட்டிருக்குறாங்க. கிளாஸ் டி போர்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியான போர்டு. ஆடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளாஸ் டியில். பட் இதில் இந்த டெம்போ ட்ராவலரில் இந்த ஆடியோ செட்டப்பில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, வண்டி வந்து ரன்னிங்கில் போகும்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு இந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கிளாஸ் டி ஆடியோவில் வந்து இத்தனை போர்டு எல்லாமே 12 வோல்ட்லேயே வரங்காட்டி 12 to 3030 கன்வெர்ட்டருக்கு அந்த சைடு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. கிளாஸ் டியில் இவ்வளோ போர்ட்ஸுமே இதில் வந்து போடங்காட்டி ஆக்சுவலாக இதை அவங்க செய்யும் போதே வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுத்து செஞ்சுருக்குறாங்களோ என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் இதுவும் நான் ரீஒர்க் பண்ணி பார்த்தேன். ரீஒர்க் பண்ணியுமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகலை. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே புதுசு போட்டு இந்த ஆண்ட்ராய்டு செட்டப்பு பழைய சோனி டிவி எல்லாமே கழட்டிட்டு புதுசாகவே எல்லாமே ஃபிட் பண்ணி 24 இன்ச் டிவியுமே வந்து நம்ம 24 இன்ச் டிவிக்கு 32 இன்ச்சில் வர போர்டு, இப்போ மார்க்கெட்டில் வர போர்டு ப்ளூடூத் ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷனில் வர்றதில் போர்டு வாங்கி அதை 24 நம்ம ஃபிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பாருங்கள் 6x9 ஓவலில் வெக்ஸ்ட்ரான் அப்படின்ற பிராண்டு தான் அதில் போட்டிருக்கு. 6 இன்ச்சில் மேலே சென்டருக்கு 2 போட்டிருக்கு. அடுத்தது கீழே வந்து 2 பாக்ஸு லெஃப்ட் ரைட்டுக்காக போட்டிருக்கு. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கிளாஸ் டி ஆடியோ செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் அந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நம்மளால் வந்து நிறுத்தவே முடியல. அதனால் வந்து இந்த ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் செட்டப்பை வந்து மாற்றி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. பவர் ஆம்ப் வந்து உங்களுக்கு சப்வூஃபருக்கு வந்து பவர் ஆம்ப் அதிலேயே போட்டு பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆம்ப்ளிஃபையரில் வர்ற ஆப்ஷன்ஸ் வந்து சரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு, சென்டர் இதுக்கெல்லாம் மட்டும் ஆப்ஷன்ஸ் எடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம ஆப்பு ஃபுல்லாக ரெடி பண்ணி இதில் ஃபிட் பண்ணி மாட்ட போகிறோம். மாட்டின வீடியோ தான் அது. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம 24 இன்ச்சில் ஆண்ட்ராய்டு டிவி, ப்ளூடூத்து, யூடியூப் சப்போர்ட்டடு, ஓடிடி பிளாட்ஃபார்மு, நெட் கனெக்ஷன் இருந்தால் எல்லாமே உட்கார மாதிரியுமே பென்ட்ரைவில் வந்து எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி வந்து இதில் செட்டப் வீடியோவுக்கு மாற்றி பண்ணி அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையரில் யூஎஸ்பி போர்டு இன்னும் மாட்டி வீடியோ வந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து வர மாதிரிலாம் பண்ணாமல் இப்படி பண்ணி கொடுக்கும்போது வீடியோ வந்து குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இது வந்து 4K 2160 ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேன் வீடியோஸு. அடுத்தது ஆடியோ செட்டப்புமே இப்போ இருக்கிற ஒரு இதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் இந்த பழைய செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏவி மெத்தடில் தான் நிறையா வண்டிகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு ஆடியோ குவாலிட்டிக்கும் வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்ல வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.